இஸ்லாமிய மத பயங்கரவாத செயலை கண்காணிக்காமல் தமிழக உளவுத்துறை இருப்பதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அபூபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி அளித்துள்ள வாக்குமூலம் தமிழக உளவுத்துறை செயலிழந்து இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளான இவர்கள் தமிழகத்தில் வெடிபொருட்களுக்கான மருந்துகள் வாங்கிய போது தமிழக உளவுத்துறை உறக்கத்தில் இருந்ததா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர்கள் இருவருக்கும் பயிற்சி அளித்த பாஷாவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகள் அந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னணியில் இருக்கிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஷாவை அப்பா என கூறி அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், பயங்கரவாதிகளுக்கும் சீமானுக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் பயங்கரவாதிகளின் உறவினர்கள் பண உதவி செய்து அடைக்கலம் கொடுத்தவர்களையும் வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்க வேண்டும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார்.